புலம்புவோம். ரம்யா வந்து நம்ம சூப்பர் டீலக்ஸா அவங்க சூப்பர் டீலக்ஸான்னு தெரியலையே அப்படின்னு புலம்புவோம். ஏம்மா சோறு முக்கியம்னு உட்காந்துருக்கீங்க, சரி ஓகே நாமினேஷன் பாஸ் வருதுல அதை வாங்கிட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் 2 நாள் முன்னாடியே கொண்டு வந்து சூப்பர் டீலக்ஸ் காப்பு வச்சது அப்படிங்கிறது எதிர்பார்க்காதது, எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க அப்படியே உட்காந்துட்டே தள்ளிலான்னு நினச்சாங்க. ஸோ இப்போ ஃபுட்டு அப்படின்னும் போது வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபுட்டு அப்படின்னா அடிச்சு பிடிச்சி அவங்கவுங்க ஃபுட்டுக்கு அவங்கவுங்க சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி மங்கன் டாஸ்க்கு சுவை இருக்கா, அதாவது அந்த டேஸ்ட்டாக, அதாவது ஒருத்தங்க அதை சாப்பிடணும், ஆப்போனன்ட் டீம் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவங்க நடிக்கணும் அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது டேஸ்ட்டாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த தட்டு கீழே எல்லா ஃபுட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு டேபிள் ஒரு 7 டைப் ஆஃப் ஃபுட்டு, இன்னொரு டேபிள் 7 டைப் ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீம்லேருந்து பிக் பாஸ் டீம்லேருந்து 7 பேர், அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து 7 பேர். இதில் வந்து 4 பேர் வந்து அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டீம்லேருந்து 4 பேர் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டீம்லேருந்து 4 பேர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போனன்ட் டீம் இருக்கவங்க வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு சுவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அது டேஸ்ட்டாக இருந்தால் அது பேர் அத்தான், டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னும் போது சித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கு. ஸோ சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் தான் போகிறாரு. அவர் கொடுத்தது என்னவோ வியர்ட் ஃபுட்டு தான், இப்போ பிடிக்காத ஃபுட்டு தான். பட் ஆனால் அவரோட எக்ஸ்பிரஷன் அவர் பிடிச்ச மாதிரி அவர் சாப்பிட்டுறாரு. ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறது, நல்லா இல்லாத ஃபுட்டை அவர் வந்து நல்லா இருக்க மாதிரி நடித்து சாப்பிட்டாரு. பட் ஆனால் ஆப்போசிட் டீமில் இருக்கிற திவாகர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு செத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அந்த ஃபுட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு அந்த இதுவை. பட் ஆனால் வந்து மற்றவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியே ஃபஸ்ட்டே சொன்னீங்க திவாகர் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, எல்லோரும் எக்ரிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டீம் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஓகே அந்த ஃபுட் நல்லா இல்லை அப்படிங்கிறத ஆன்சராக சொன்னாங்க. இதை தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னார். ஸோ அந்த டீமில் விக்ரம் போட்ட எஃபோர்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார் நல்லா இருக்கிற மாதிரி, ஆனால் நல்லா இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொன்னோன்னே. ஸோ இப்படி தான் அந்த டாஸ்க் போகுது. ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ இல்லை இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த ஃபுட்டு நல்லா இருந்ததா இல்லையா, அந்த அத்தானா செத்தானா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த ஆன்சரை சொல்லணும் போது அதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே அந்த ஃபுட்டு கீழே வச்சிருப்பாங்க. அந்த பிளேட்லேயே எழுதியிருக்கு அது வந்து அத்தானா செத்தானா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு, அதை சொல்லணும். ஸோ பிக் பாஸ் அந்த பஸர் அடிக்கிற வரைக்கும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டவங்க அவங்க வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு கொமட்டிட்டு வந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க வெயிட் பண்ணணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதுக்கான ரிசல்ட்டை சொல்கிற வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் அது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல விக்ரமோட தான் பேட் சாய்ஸாக இருந்ததுனால அவரது தான் வந்து நான் வந்து லைவ்ல ஃபுல்லாக பார்த்தேன். 1 hourல 2 தான் காமிச்சாங்க, கனிதும் விக்ரம்தும் மட்டும்தான். ஆக்சுவலி வாமிட்லாம் பண்ணார் விக்ரம் வந்துட்டு அந்த என்னன்னு கேட்டால் தயிர் சாதத்தில் ஓவர் சால்ட்டு. அவர் சொல்லுவார் நான் என் லைஃப்பில் இவ்வளோ சால்ட் போட்டு சாப்பிட்டது இல்லைன்னு. ஸோ அவ்வளோ சால்ட்டு ஃபுட்டை கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ரிசல்ட் சொன்னோன்னே கொமட்டிட்டு வரும் அவருக்கு. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கவு திறனா அந்த டாஸ்க் நடக்கிறதுனால அந்த ரூமையும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் தான்